ஜெனி, ஜாடி, இது என்னது? நான் உங்களுக்கு பேப்பர்ஸ் அவுட் பண்ணி கொடுத்தும் நீங்க இவ்ளோ கம்மியா மார்க் வாங்கியிருக்கீங்க. மாம், நாங்க என்ன செஞ்சாலும் சரி எப்பவுமே ருத்ரா தான் ஃபர்ஸ்ட் வருவான். அதனால அதிகமா உழைக்கிறதுனால என்ன புண்ணியம் இருக்கு? எங்களுக்கு என்ன தோணுதுன்னா எல்லா டீச்சர்ஸும் ருத்ராக்கே தான் ஃபேவர் பண்றாங்க. ருத்ரா ஸ்கூல்ல இருக்கிற வரைக்கும் உங்க 2 பேரால ஃபர்ஸ்ட் வரவே முடியாது. நான் ஒரு அருமையான பிளானை யோசிச்சு வச்சிருக்கேன். அதை வச்சு ருத்ராவை ஸ்கூலை விட்டு வெளியில அனுப்பிச்சிடலாம். நிஜமாவா மம்மி? ஆனா அது எப்படி நடக்கும்? அடேங்கப்பா, இப்போ என்னோட மேஜிக்க பாருங்க. மாம், நாங்க இவ்ளோ பெரிய சைஸ்ல இருந்தா ருத்ரா வாய்க்குள்ள எப்படி போவோம்? இதே சைஸ்ல தான் நீங்க ருத்ரா கிட்ட போய் சேரணும். இல்லன்னா யார் காலுக்கடியிலையாவது நசுங்கிடுவீங்க. ஆனா நீங்க ருத்ரா கிட்ட போனதுக்கு அப்புறம் நீங்க சின்ன சைஸ்ல மாறிடுவீங்க. நீங்க உங்க விருப்பப்படி சின்னதாவும் பெருசாவும் மாறிக்கலாம். போங்க. ஆல் தி பெஸ்ட். வாவ் மாம், தேங்க் யூ. கண்ணா, நீங்க எல்லாரும் வந்துட்டீங்களா? எல்லாம் புரிஞ்சதா பசங்களா? எஸ் சார். ஓகே, இப்ப நான் கத்து கொடுத்ததை உங்கள யாரு ரிப்பீட் பண்ண போறது ஞாபகம் இருக்கட்டும். இந்த ரெட் ஆக்சிஜனை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். யூஸ் பண்ணும்போது கம்மியான குவாண்டிட்டி தான் யூஸ் பண்ணணும். இதனால உங்களோட மேஜிக்கல் பவர் நல்ல என்ஹான்ஸ் ஆகும். ஒருவேளை இந்த ஜார் முழுசா உடைஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் கிளாஸ் ஃபுல்லா பிளாஸ்ட் ஆகி மாயமா மறைஞ்சு போயிடும். சோ ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். ஜாடி, லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஃபன். சார், நீங்க சொன்னதை நான் ரிப்பீட் பண்றேன். சாரி. ருத்ரா, இந்த தண்ணி குடி. அட, என்னது இது தண்ணியா? ஜாடி, நீச்சல் அடிச்சுட்டே இரு. மாம் இந்த விஷயத்தை நம்ம கிட்ட சொல்லவே இல்ல. இந்த மாதிரி ஆபத்து கூட வரும்னு. அப்புறம் ருத்ராவோட வயித்துக்குள்ள போயிட்டா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். டோன்ட் வரி, வயித்துக்குள்ள போக மாட்டேன். இப்படியே புடிச்சிட்டே இரு. இப்போ ருத்ராவோட திம்பல் அப்புறம் இரும்பலோட விளைவு மத்தவங்களுக்கும் ஏற்படும். அதுக்கப்புறம் தான் உண்மையான விளையாட்டு ஆரம்பிக்கும். ருத்ரா, நீ நல்லா இருக்கல? திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? நான் நல்லா இருக்கேன் சார். என்னன்னு தெரியல, திடீர்னு இரும்பல் வர ஆரம்பிச்சிடுச்சு. சாரி சார். இந்த பசங்களுக்கு எல்லாம் என்னாச்சு தெரியல. ருத்ராவுக்கு இருமலும் தும்மலும் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கிளாஸ்ல இருக்க எல்லாரும் இருமும் தும்மும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, அப்படின்னா ருத்ராக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் நோய் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் மேக்டிஷியன்.
நீங்களே ஏதாவது ஒரு மருந்தை ருத்ராக்கு கொடுங்க. உங்ககிட்ட தான் இவ்ளோ மருந்து இருக்குல்ல. அது என்னமோ உண்மைதான், எடுத்துட்டு வரேன். அது எங்க வச்சேன்? இதோ இருக்கு, கிடைச்சிடுச்சு. இந்த ருத்ரா, இத குடி. இவ்வளவு கசப்பான மருந்தா? சாரி. ஓ நோ, எனக்கும் இந்த நோய் வந்துடக்கூடாது. எங்க அடேங்கப்பா, ஐயோ நான் மறந்தே போயிட்டேன். இந்த 2 கெமிக்கல்ஸையும் சேர்த்து ஒன்னா குடிச்சா ரியாக்ஷன் ஏற்படுமே. என்ன பண்றது இப்ப? நான் என்ன பண்றது? என்ன ரியாக்ஷன்? நான் ஆன்டிடாட் எங்க வச்சேன்? ஆன்டிடாட் எங்க இருக்குன்னு தெரியலையே. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ருத்ரா, தேங்க்யூ ருத்ரா. ஆனா இப்ப நீ இந்த கிளாஸை விட்டு போயாகணும். ப்ளீஸ், உன்னோட இந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பாரு. ருத்ரா, உன்னோட ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. போ ருத்ரா. ஓகே டீச்சர். சாரி சார். அட, எனக்கு சரியாயிடுச்சு. ருத்ரா, உனக்கு திடீர்னு என்ன ஆச்சு? தெரியல, தொண்டையில ஏதோ குத்திக்கிட்டே இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்குது? யாரு இப்படி எல்லாம் பண்றது? மிஸ் செக்யூரிட்டி, சாரி. அது என்னால. டிடெக்ஷன் 2 மணி நேரம். பாருங்க, அவனுக்கு எவ்வளவு டேஞ்சரஸான நோய் ஏற்பட்டிருக்குன்னு. அப்புறம் மத்தவங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஒருவேளை மெக்டீஷியன் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியலன்னா அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனை கொஞ்ச நாளைக்கு ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பி ஆகணும். இல்லன்னா எல்லாருக்குமே இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அவனை கொஞ்ச நாளைக்கு வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம். ருத்ரா. எஸ் மேடம், காணோங்கோ. ருத்ரா, நீ கொஞ்ச நாள் வரைக்கும் வீட்ல இருக்கலாம். உன்னோட நோய் குணமானதுக்கு அப்புறம் வா. இல்லனா எல்லாருக்குமே இன்ஃபெக்ஷன் ஆயிடும். மேடம், அப்படி பண்ணாதீங்க. நான் என் கிட்ட வராத ருத்ரா. தள்ளி நின்னு பேசு, தூரமா. அப்புறம் எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும்னு பயமா இருக்கு. நான் சொன்னதுதான் ஃபைனல் முடிவு. உன்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பு. ஈகிள் மேன் உன்னை வீட்டுல விட்டுடுவாரு. சரியானதுக்கு அப்புறம் திரும்பி வா. ஓகே மிஸ் செக்யூரிட்டி, ருத்ராவை வீட்டுக்கு அனுப்புங்க.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? உன்னோட இந்த இரும்பல் தும்பல் எல்லாரையுமே ஒரு வழி பண்ணிருச்சு. நான் இரும்பல் தும்பலுக்கு ஒரு மேஜிக்கல் கஷாயத்தை ரெடி பண்றேன். அதுக்கப்புறம் பார்க்கலாம். Ibaiska mixo. வாவ், கசாயத்தை குடிச்ச உடனே சரியா போயிடுச்சு. இப்ப எனக்கு நல்லா இருக்கு. பசங்களா, உங்களுக்கு என்னாச்சு? மம்மி, அந்த ருத்ரா ஒரு கசப்பான கேவலமான கசாயத்தை குடிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப கசப்பா இருந்துச்சு. நோ பெயின் நோ கெயின். எதையாச்சும் அடையணும்னு நினைச்சிட்டா நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அப்புறம் இப்போ நான் உங்களுக்கு பண்ண போற மேஜிக்னால உங்களுக்கு எந்த ஒரு கஷாயத்தாலையும் பிரச்சனை வராது. ருத்ரா, நம்ம எதுக்காக இங்க இருக்கோம்? இதுக்காக தான். ஏன்னா இங்க யாருமே வரமாட்டாங்க. எனக்கு வந்தது நார்மலான இரும்பல் இல்ல. நான் இருக்கிற இடத்துல எல்லாருமே இரும்புறாங்க. ஆனா நான் போனதும் எல்லாரும் சரியாயிடுறாங்க. ஏன் அப்படி? ஒருவேளை இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தா எல்லாருமே என்ன மாதிரி இரும்பிட்டே இருக்கணும்ல? யாரோ இதுக்கு பின்னாடி இருக்காங்க. அவங்க தான் இவ்வளவு பெரிய சீனை நடத்திட்டு இருக்காங்க. என்ன ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பணுன்றதுக்காக. அவங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த ருத்ரா எங்க திடீர்னு காணாம போயிட்டா? NDTV காரிடார், கிவ் ரிப்போர்ட். ஓ, அவன் கெமிக்கல் குடோன்ல தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கானா? எனக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கும் பிளானிங் பண்றதுக்கும் டைம் தேவை. அது வரைக்கும் நம்ம இங்க தான் இருந்தாகணும். ஐடியா. ருத்ரா, நீ இங்க தான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். கம் அவுட். நீ கண்டிப்பா வீட்டுக்கு போயே ஆகணும். ருத்ரா, ருத்ரா. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. சீக்கிரமா ஏதாவது பண்ணலனா இந்த கெமிக்கல்னால இந்த ஸ்கூலே மொத்தமா பிளாஸ்ட் ஆயிடும். Zibaiska, Sakum, Stopum! தாத்தா, Hello, Miss Security. தேங்க்யூ ஜெய்சிங் சார். நீங்க ருத்ராவை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிருக்க தாத்தா, நான் ஒன்னும் லேட்டா வந்துடலையே. இல்ல,
ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ ஃபீல் பண்ணாத ருத்ரா. லைஃப்ல இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பி பிரேவ். நான் உன்னோட தொண்டைய எக்ஸ்ரே எடுத்து பார்க்கறேன். நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். ஜெனி ஜாடி ருத்ராவை இன்னும் சேஸ் பண்றதை நிறுத்தவே இல்லை தாத்தா. நான் என்ன சொல்றேன்னா இந்த தடவை இவங்களுக்கு ஒரு பக்கா கிளாஸ் எடுத்தே ஆகணும். ஜென்னி ஜாடி என் மூலியமா நிறைய பேர் தொல்லை பண்ணிட்டாங்க. தாத்தா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களே? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ருத்ரா வாயத்துற. இப்ப நான் உன் வாயில இப்படிப்பட்ட மேஜிக் கஷாயத்தை ஊத்த போறேன்னா அது எவ்வளவு பெரிய பாக்டீரியாவா இருந்தாலும் அதோட உயிரை விட்டுடும். இப்ப பிரமாதமா இருக்க போகுது. ஹலோ ஜாடி. ருத்ரா என்ன சொல்ற? இப்போ ஒரு ஃபுட்பால் மேட்ச் விளையாடுவோமா? கண்டிப்பா. ஏன் விளையாடக்கூடாது? பசங்களா, மாமி நான் தான் ஜாடி. ஜாடி நீயா? அப்போ ஜெனி எங்க? ஜென்னி ஜோடி பாக்டீரியா பாலா மாதிரி ருத்ராவோட ஹெல்த்தியை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன ஜெனி ஜாடி, இது என்ன விளையாட்டு? உங்க 2 பேரால ருத்ராவையும் சேர்த்து ஸ்கூல்ல எல்லாருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. நான் இப்பவே போய் மேடம் கானுங்கோ கிட்ட உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றேன். நோ மம்மி ப்ளீஸ், we are very sorry. ருத்ரா so sorry. ஷக்லினா போகட்டும் விடு. பசங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, மன்னிச்சிடு. இனிமே இந்த மாதிரி எப்பவும் விளையாடாதீங்க. இப்ப நான் கிளம்புறேன். எல்லாரும் நல்லா படிங்க. ருத்ரா, மேடம் கானாங்கோ கிட்ட நான் பேசுறேன். நீ உன் உடம்பையும் பார்த்துக்கோ, நல்லாவும் படி. ஓகே தாத்தா. சொன்னதை மறந்துடாத. இப்ப நான் கிளம்புறேன்.